ஹலோ பப்பீஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு கஸ்டமர் அவங்க பேபி திங்ஸை வந்து ரெசின் ஆர்ட்டாக ப்ரிசர்வ் பண்ணி தாங்க, அதுவும் ஓசோன் தீம் எஃபெக்ட்ல ப்ரிசர்வ் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரெசினையும் ஹார்னரையும் 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். கரெக்டாக 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு கிறிஸ்டல் டைப்பில் கிடைக்கும். ஸோ ஹார்னரையும் ரெசினையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் ரெசினுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்படின்னா தான் அதோட லிக்யூட் டைப்பில் வரும். ஸோ 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி லிக்யூட் டைப்பில் வரும். ஸோ 3 பார்ட்ஸாக எடுக்க போகிறேன். ஒன்று சாண்டுக்கு, ஒன்று க்ரீன் கலருக்கு, நெக்ஸ்ட்டு ஒன்று ப்ளூ கலருக்கு. ஸோ 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சாண்டுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாண்டை ஒரு லேயர் கொடுக்க போகிறேன். அண்டர் லேயர், லாஸ்ட் லேயரில் வந்து சாண்டு கொடுக்க. ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கார்னர்ஸு எல்லா பக்கமும் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அங்கங்கே திட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு எடுத்து சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். திட்டாக இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். திட்டாக இருந்தால் அங்கங்கே ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ நல்லா கலக்கிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாகவும் கலக்க வேணாம். அந்த பவுட்ரு மட்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கினா போதும். ஸோ செகண்ட் லேயர் வந்து லைட் க்ரீன் கலர் ஊற்றிக்கலாம். ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. செகண்ட் லேயரும் ரெடி ஆயிடுச்சு. க்ரீன் கலர் வந்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதே மாதிரி 1 பிஞ்ச் ப்ளூ கலரையும் எடுத்து நல்லா திட்டாக இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். அதை லாஸ்ட்டாக தேர்ட் லேயர் சி தீம்காக சி டைப்பில் கிடைக்கிறதுக்காக லாஸ்ட் லேயரில் ஊற்றிக்கலாம். அதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த மூளை முடுக்கெல்லாம் போகிற மாதிரி கார்னர்ஸ்லாம் நல்லா ஃபில் ஆகிற மாதிரி இருந்தால் தான் அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒயிட் கலர் மேக்கப் பவுட்ரு எடுத்து வேவ்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கணும். ஸோ இங்கே ஒரு சாண்டு கிட்ட ஒரு லைன், இந்த ப்ளூ கலர் கிட்ட ஒரு லைன் போட்டு ஹீட் கன்னை வச்சு நல்லா ப்ளோ பண்ணி விடணும். ஹீட் கன்னை வச்சு நல்லா ப்ளோ பண்ணி விட்டாதான் ஒரு வேவ்ஸ் எஃபெக்ட்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும். வேவ் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு ஓசோன் தீம் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி தான் ஓசோன் தீம் எஃபெக்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுத்த திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்க சொன்ன ஆர்டர்லேயே அரேஞ்ச் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ பேபி டீட்டெயில்ஸும் ஒட்டிடணும். அடுத்து அவங்க கொடுத்த பாசி, தண்டை, வளையல் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ செகண்ட் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்லேயே எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் ஊற்றியாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து ஒரு 8 to 12 hours காஞ்சதுக்கப்புறம் தான் திங்ஸ் எல்லாம் வச்சு செகண்ட் கோட்டிங் ஊற்றணும். இல்லைன்னா ஒரு மாதிரி திட்டாக அங்கங்கே பிடிச்சிக்கிறோம் திங்ஸ் எல்லாம். ஸோ நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஃபோட்டோ மேலே எல்லா பக்கமும் விழுகிற மாதிரி நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கொஞ்சம் ப்ரெசன்டேஷன்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கணும். என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக கோல்டன் ஃபிளேக்ஸ் வந்து எல்லா கார்னர்ஸ்லேயும் அங்கங்கே கொஞ்சம் வச்சுட்டு இந்த வளையலுக்குள்ளே வந்து ஆர்ட் சீக்வன்ஸு எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனல் லுக் எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சது.